சிந்தாமணி, சுவாமி, பார்த்து வரக்கூடாதா? உங்களை பார்த்ததும் நான் நிலை தடுமாறி விட்டேன். நேற்றைய இரவு எனக்கு பல யுகங்களாக கழிந்தது. எனக்கும் அப்படித்தான் இருந்தது சிந்தாமணி. சுவாமி, உங்களின் நிழலாக என்றும் உங்களுடனேயே இருக்க ஆசைப்படுகிறேன். நீ நிழல் அல்ல சிந்தாமணி, நிஜம். என்னுள் பாதி. இனி நம்மை யாரும் பிரிக்க முடியாது. சுவாமி, என்னவாயிற்று? ஒன்றுமில்லையே. ஒன்றுமில்லையா? பிறகு ஏன் உறங்காமல் விழித்திருக்கிறீர்கள்? ஆமாம், இன்று ஏனோ எனக்கு உறக்கம் வரவில்லை. நீ படுத்துக்கொள், நான் சற்று நேரம் கழித்து உறங்குகிறேன். நான் உறங்குவது இருக்கட்டும். வழக்கமாக படுத்தவுடனேயே தாங்கள் உறங்கி விடுவீர்களே. பகலெல்லாம் மண்பாண்டங்களை உருவாக்குவதில் ஈடுபட்டு களைத்து இரவில் அயர்ந்து உறங்குவீர்களே. அதனால் என்ன? இன்று தாங்கள் விழித்திருப்பதை பார்த்தால் உங்கள் மனதில் ஏதோ குழப்பம் இருப்பது போல் தோன்றுகிறது. ஆம், குழப்பம்தான். என்ன குழப்பம்? குழப்பம் என்றா கூறினேன்? இல்லை இல்லை, கவலை. கவலை. நாளை கொடுப்பதாக கூறியிருந்த அளவிற்கு பானைகளை உருவாக்க முடியுமா என்ற கவலை. அதைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கென்ன செய்வது? இன்று தூறலாக இருந்ததால் சூளை போட முடியவில்லை.
மழைக்காலத்தில் நமது வேலை தாமதமாகத்தான் நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாதா? ஆமாம் ஆமாம், சரியாக சொன்னாய். எவ்வளவுதான் வேலையில் சுமைகள் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வேலையின் வேகத்தை கூட்டி தேவையான பாண்டங்களை செய்து முடித்து விடுவீர்களே. இப்படி என்றும் நீங்கள் கவலையில் ஆழ்ந்து நான் பார்த்ததில்லையே. இன்று வேறு ஏதோ யோசனை போல் தோன்றுகிறதே. சொல்லுங்கள், என்ன யோசனை? என்ன நீ தேவையில்லாமல் துருவி துருவி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாய்? ஒரு ஆண்மகனுக்கு 1000 சிந்தனைகள், 1000 கவலைகள் இருக்கும். அது அனைத்தையும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா? இப்போதென்ன, நான் உறங்க வேண்டும், அவ்வளவுதானே? சரி, நான் உறங்குகிறேன். நீயும் எந்த கேள்வியும் கேட்காமல் படுத்துறங்க. சிந்தாமணி, சுவாமி, சுவாமி. என்ன சிவகாமி? தங்களுக்கு என்னவாயிற்று? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன இப்படி கேட்கிறாய்? நான் என்ன செய்கிறேன் என்று உனக்கு தெரியாதா? தெரியாமல் தான் கேட்கிறேன், சொல்லுங்கள். பானைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? நீங்கள் செய்த பானையை நீங்களே பாருங்கள். இது எப்படி இவ்வாறு ஆயிற்று? என்னை கேட்டால் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அது பானை செய்யும் மண் பதமாக இல்லை என்று நினைக்கிறேன், அதனால்தான் இப்படி ஆயிற்று. மண்ணெல்லாம் பதமாகத்தான் இருக்கிறது, உங்கள் மனநிலைதான் பதமாக இல்லை. நேற்றிரவு கோபத்தோடு பேசியதற்காக இப்படி சொல்கிறாயா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. பிறகு வேறென்ன காரணத்தோடு இப்படி சொல்கிறாய்? பணியை துவங்கும் முன் ஈசனின் நாமத்தை உச்சரிப்பீர்களே, இன்று உச்சரித்தீர்களா? நீலகண்டா, வா கங்காதரா. நேற்று கொண்டு சென்ற மண்பாண்டங்களை எல்லாம் விற்றுவிட்டாயா? வழக்கம் போல் விற்றுவிட்டேன். இன்று கொண்டு செல்வதற்கு வேண்டிய மண்பாண்டங்கள் தயாராக உள்ளதல்லவா? என்ன யோசிக்கிறாய் நீலகண்டா? பானைகள் தயாராகவில்லை கங்காதரா. நீலகண்டா, என்னவாயிற்று? எப்போதும் அதிகாலையிலேயே எழுந்து தேவையான பானைகளை தயார் செய்து விடுவாயே, இன்று ஏன் இன்னும் ஒரு பானையை கூட உருவாக்கவில்லை? இரவில் உறங்கினால்தானே காலையில் விழிப்பு வரும். உறங்குவதில்லையா? ஏன், உடல்நலம் சரியில்லையா? உடல் நலம் நன்றாகத்தான் இருக்கிறது, மனம்தான் சரியில்லை. சிவகாமி, என்ன நீலகண்டா? அது வேறொன்றுமில்லை. நேற்று உண்ட உணவு ஜீரணமாகவில்லை, ஆகையால் தான் சற்று சிரமப்பட்டேன். நீலகண்டா, மண்பாண்டம் செய்பவருக்கு உடல் ஆரோக்கியம் மிகவும் அவசியம். கங்காதரா, நான் உடல் ஆரோக்கியத்துடன் தான் இருக்கிறேன். இல்லை நீலகண்டா, சில நாட்களாக நீ செய்யும் மண்பாண்டங்கள் முன்போல் வலிமையாக இல்லை.
மெதுவாக வைத்தாலே பட்டென்று உடைந்து விடுகிறது என்று வழக்கமாக வாங்கும் வாடிக்கையாளர்கள் சொல்கிறார்கள். வியாபாரத்தில் எப்பொழுதும் தரம்தான் முக்கியம். அது குறைந்து விட்டால் வாடிக்கையாளர்கள் வேறிடத்தில் பொருளை வாங்கி விடுவார்கள். சற்று கவனித்து வழக்கமாக செய்வதைப் போல் செய். இல்லை என்றால் வருவாய்க்கு வழியில்லாமல் போய்விடும். இது போனால் என்ன? அவருக்குத்தான் வருவாய்க்கு வேறு வழி இருக்கிறதே. வேறு வழி இருக்கிறதா? என்ன சொல்கிறாய் சிவகாமி? பானை செய்யும் பணி போனால் என்ன? பாட்டு சொல்லித் தரும் பணி இருக்கிறதல்லவா, அதை சொன்னேன். சிவகாமி, என்ன பேசுகிறாய் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா? நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? அவர் கேட்டதற்கு பதில் சொல்கிறேன், அவ்வளவுதானே. அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சென்று உள்ளே உள்ள பணியை கவனி. கங்காதரா, நீ சென்று மாலை வா. அதற்குள் உனக்கு தேவையான பானைகளை செய்து வைத்து விடுகிறேன். நீலகண்டா, ஒரு நாள் வியாபாரம் கைமாறினாலும் பின் வாடிக்கையாளர்கள் அமைவது கடினம். அதனால் கவனமாக செய். நான் வருகிறேன். சிந்தாமணி, வாருங்கள் வாருங்கள். உங்களை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிறது. இப்பொழுதாவது வந்தீர்களே, அமருங்கள். வரவேற்பெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் செய்திருக்கும் காரியம் தான் நன்றாக இல்லை. அப்படி என்ன நாங்கள் செய்தோம்? தங்கள் வருகைக்காகத்தானே காத்துக் கொண்டிருந்தோம். அப்படியானால் வீடு மாற்றினீர்களே, அதை ஏன் எனக்கு சொல்லி அனுப்பவில்லை? இந்த வரதனுக்கு என் வீடு தெரியாதா? இல்லை இங்கிருந்து வருவதற்கு வழி இல்லாமல் போய்விட்டதா? அது நாங்கள் திடீரென்று இங்கு வந்து தங்க வேண்டிய சூழ்நிலை. அதனால்தான் தங்களுக்கு சொல்ல இயலவில்லை, மன்னிக்கவும். அப்படி என்ன அவசியம் வந்துவிட்டது? நான் உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் தான் செய்து தந்திருக்கிறேனே. அப்படி இருக்க ஊரையே மாற்றிக்கொண்டு வரவேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்படியே இருந்தாலும் அதை ஏன் எனக்கு சொல்லவில்லை? அது என்ன தடுமாறி நிற்கிறீர்கள்? வாய் அடைத்து விட்டதா? இல்லை என்ன சொல்வதென்று புரியவில்லையா? உங்களுக்கு தெரியுமா, சிந்தாமணிக்கு எதிராக என் மனைவி பேசுகிறாள் என்பதற்காக நான் அவளை என் வீட்டை விட்டே துரத்தி விட்டேன். சிந்தாமணி விருப்பப்பட்டு கேட்டாளே என்பதற்காக இதோ இந்த வைர அட்டிகையை வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். பார்த்தாயா சிந்தாமணி, பண்ணையார் தன் மனைவியை விரட்டிவிட்டு உனக்காக இந்த வைர அட்டிகையை வாங்கி வந்திருக்கிறார். இதில் இருக்கும் ஒவ்வொரு கல்லும் எப்படி ஜொலிக்கிறது என்று பார். இதை நீ அணிந்து கொண்டால் வானத்திலிருந்து வந்த தேவதையை போல் இருப்பாய். வா சிந்தாமணி, வா, வந்து வாங்கிக்கொள், வா. அது ஒன்றுமில்லை. தங்கள் மனம் நோகும்படி நடந்து கொண்டோமே என்று சிந்தாமணி தயங்கி நிற்கிறாள். வேண்டுமென்றால் உங்கள் கையால் அந்த வைராட்டிகையை அவளுக்கு அணிவித்து விடுங்கள். போங்கள். என்ன சிந்தாமணி, நான் ஏதோ 2 வார்த்தைகள் பேசிவிட்டேன் என்பதற்காக வருந்துகிறாய்? அது கூட பேச எனக்கு உரிமை இல்லையா? இதோ இந்த வைரமாலையை வாங்கிய போதுதான் எனக்கும் என் மனைவிக்கும் வாக்குவாதமே ஏற்பட்டது. இது மட்டுமல்ல, நான் சேர்த்து வைத்த சொத்து முழுவதும் இனி சிந்தாமணிக்குத்தான். இனி நீ இந்த வீட்டில் இருக்க தேவையில்லை.
இன்றே புறப்பட்டு உன் தாய் வீட்டிற்கு போய்விடு. நான் சிந்தாமணியை அழைத்து வந்து இதே மாளிகையில் தங்க வைத்து ஊரறி அவளோடு குடும்பம் நடத்தப் போகிறேன் என்று சொல்லிவிட்டேன். இந்தா, இதை அணிந்து கொள். நிறுத்துங்கள். என்ன சொன்னீர்கள்? அக்னி சாட்சியாக தாலி கட்டி மணந்து கொண்ட மனைவியை எனக்காக துரத்திவிட்டேன் என்றா சொன்னீர்கள்? அவளுக்கே அந்த கதி என்றால் அப்படி எந்த பந்தமும் இல்லாத என்னை மட்டும் எப்படி நிரந்தரமாக வைத்து காப்பாற்றுவீர்கள்? என்னை விட அழகான ஒருத்தி உங்கள் கண்ணில் பட்டால் என்னையும் தூக்கி எறிய மாட்டீர்கள் என்பது என்ன நிச்சயம்? என்னோடு மகிழ்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒருபோதும் இனி இங்கே வராதீர்கள். உங்களை மட்டுமல்ல, உங்களைப் போல் என்னை தேடி வரக்கூடிய எவருக்கும் இனி இங்கு இடமில்லை. இந்த வைர அட்டிகையில் உள்ள ஒவ்வொரு கல்லிலும் உங்கள் மனைவியும் மக்களும் சிந்திய கண்ணீர் துளிகள்தான் எனக்கு தெரிகின்றன. இதை நான் அணிந்து கொண்டால் அவையெல்லாம் தீயாக மாறி என்னை சுடுமே தவிர எனக்கு இன்பம் அளிக்காது. இப்படி யார் எதை கொண்டு வந்தாலும் அதை ஏற்க நான் தயாராக இல்லை. முடிந்தால் இதை உங்கள் மனைவிக்கு அணிவித்து அழகு பாருங்கள், இல்லாவிட்டால் குப்பையில் தூக்கி போடுங்கள். ஐயோ, இனி ஒருபோதும் இப்படி வருவதை நான் அணிந்து கொள்ள மாட்டேன். போங்கள், போய்விடுங்கள். சித்ராங்கி, இதெல்லாம் என்ன? என்னோடு பேசியவள் சிந்தாமணிதானா? நான் இப்போது கேட்டதெல்லாம் அவள் சுய உணர்வோடு பேசியதுதானா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. நீங்கள் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இப்பொழுது அவள் ஒரு பிரமையில் இருக்கிறாள். அந்த நீலகண்டனின் பாட்டு அவளை இப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது. என்ன சொல்கிறாய்? யார் அந்த நீலகண்டன்? அவன் இந்த ஊரில் மண்பாண்டம் செய்பவன். கேட்பவர் மயங்கும் அளவிற்கு பாடும் திறமை படைத்தவன். அவன் மட்டும்தான் இப்போது இங்கு வந்து போய்க் கொண்டிருக்கிறான். அதனால எங்களுக்கு எந்த பயனும் இல்லை. எப்படி அவனை இங்கு வரவிடாமல் தடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை. இவள் வாழ்க்கையில் குறுக்கிடாதபடி அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும். அப்போதுதான் அவளுக்கு பிடித்திருக்கும் பிரம்மை நீங்கும். அவள் பழைய சிந்தாமணியாக மாறுவாள். சொல்லிவிட்டாய் அல்லவா? இனி நான் பார்த்துக் கொள்கிறேன். உடனடியாக அவன் இந்த ஊரை விட்டே ஓடும்படி செய்கிறேன். முடியாவிட்டால் உலகத்தை விட்டு அனுப்பிவிடுகிறேன். நான் சிந்தாமணியை அடைவதற்கு தடையாக எவர் வந்தாலும் அவர்களை உயிரோடு விடவே மாட்டேன். வருகிறேன். வைராட்டிகை, ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாய்? இது சிந்தாமணிக்கு தெரிந்தால்? தெரியக்கூடாது. உன்னால் தான் அவளுக்கு தெரிய வரும். அப்படி நீ ஏதாவது செய்தாய் என்று எனக்கு தெரிந்தால் அதன் பின் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது. என்ன, புரிந்ததா? சில நாட்களாக அவர் மாலை நேரத்தில் கோவிலுக்கு போய்விட்டு திரும்பும் போது அந்த நாட்டியக்காரி சிந்தாமணியின் வீட்டிற்கு போய்விடுகிறாராம். பாட்டு சொல்லித் தருவது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அதை காரணமாக கொண்டு நள்ளிரவு வரை அங்கு தங்கிவிட்டு வருகிறார் என்பதுதான் சற்று நெருடுகிறது. நான் தான் சாப்பிட்டு விட்டேன் என்கிறேனே, மறுபடியும் சாப்பிடு என்றால் எப்படி முடியும்? நீ சாப்பிட்டால் சாப்பிடு, இல்லாவிட்டால் விடு. நமக்குள் ஒளிவு மறைவு என்பதே இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். தாரடி, சமையல் முடிஞ்சதா இல்லையா? அதற்குள் ஜம்பமாக உட்கார்ந்து துணிகளை மடிக்க ஆரம்பித்து விட்டாயா? வழக்கம் போல்தான் தயாராகி கொண்டிருக்கிறது.
எனக்கு என்ன 4 கைகளா இருக்கிறது? என்னடி முணுமுணுக்கிறாய்? சமையல் ஆகிவிட்டதா இல்லையா? ஆகிவிடும் அத்தை. குழந்தை எப்படி அடி பசி தாங்கும்? அதற்கு நேரத்தோட உணவு கொடுக்க வேண்டாமா? உனக்கு அக்கறை என்பதே துளி கூட இல்லை. ஆமாம் ஆமாம், குழந்தையிடம் பெரிய அக்கறைதான். இவருக்கு பசி வந்துவிட்டது. குழந்தை பேரை சொல்லி பூதம் கொட்டிக் கொண்டது என்பார்களே, அப்படி தான் கொட்டிக்கொள்ள குழந்தையை காரணம் காட்டுகிறார். குழந்தையின் மேல் ரொம்ப அக்கறைதான். என்னடி உள்ளுக்குள்ளே பேசுகிறாய்? நான் என்ன எனக்காகவா கேட்கிறேன்? உன் குழந்தைக்காக கேட்கிறேன், என் பேரப்பிள்ளைக்காக கேட்கிறேன். எங்கே மீனு? மீனு, மீனு. டேய் கங்காதரா. அம்மா, என்னவாயிற்றம்மா? கூறுங்கள். குழந்தை உன் கூடவா இருக்கிறார்? இல்லையம்மா. இல்லையா? மீனு, மீனு. அம்மா, குழந்தைக்கு மீனாட்சி சுந்தரம் என்று அழகான பெயர் வைத்திருக்கிறோம். அதை ஏனம்மா இப்படி மீனு மீனு என்று நம் வீட்டில் மீன் சமைத்தது போல் கூப்பிடுகிறாய்? சும்மா இருடா. இவன் ஒருவன் எப்பொழுது பார்த்தாலும் வக்கனையாக பேசிக்கொண்டு. நானா? பிறகு என்ன? நான் அப்படி கூப்பிட்டால்தான் என் பேரன் ஓடி வருவான். மீனோ, மீனோ. ஏண்டி தாரணி, நான் ஒருத்தி கழுதை கத்துவது போல் கத்திக் கொண்டிருக்கிறேன், நீ பேசாமல் இருக்கிறாய்? கழுதை கத்துவதற்கெல்லாம் மனிதர்கள் எப்படி பேச முடியும்? அடியே, நான் கேட்டது உன் காதல் விழுந்ததா இல்லையா? என் பேரன் எங்கே? சிவகாமிதான் அழைத்து சென்றாள். அவன் நீலகண்டர் அண்ணன் வீட்டில் தான் இருப்பான். ஓஹோ, அதனால்தான் நான் இப்படி கத்திக் கொண்டிருப்பதையும் பார்த்து பொருட்படுத்தாமல் இடித்த புலி போல் இருக்கிறாயோ? அங்கே ஏனடி போக விட்டாய்? அவளிடம் ஏன் என் பேரனை அனுப்பினாய்? நானா அனுப்பி வைத்தேன். குழந்தை தானாக அங்கு ஓடுகிறான். அப்படியே ஓடினாலும் இழுத்து பிடித்து நிறுத்த வேண்டியது உன் பொறுப்பல்லவா? அவனை போக விடலாமா? அம்மா, இது என்ன பேச்சு? நீலகண்டன் நம்மை சேர்ந்தவன் தானே. அவனிடம் உள்ள பொருட்களை வாங்கிச் சென்றுதானே நான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன். அங்கிடம் குழந்தை சென்றால் என்ன? உனக்கு இதெல்லாம் புரியாது. உன் தொழில் விஷயம் வேறு, இது வேறு. நீ இதில் எல்லாம் தலையிடாதே. அந்த சிவகாமி என்னை மதிப்பதே இல்லை. உன் மனைவிக்கு பரிந்து பேசுவதாக நினைத்துக் கொண்டு என்னையே எதிர்த்து பேசுகிறாள். நான் இப்பொழுதே சென்று என் பேரனை அழைத்துக் கொண்டு வருகிறேன். வேண்டாம் அம்மா, சொன்னால் கேள். இன்னும் சிறிது நேரத்தில் சிவகாமியே குழந்தையை இங்கு கொண்டு வந்து விட்டு விடுவாள். அதுவரை என் பேரனை அங்கேயே விட்டு வைப்பதா? முடியாது. அத்தை, சிறிது நேரம் குழந்தை அங்கேயே இருக்கட்டும். இங்கே நாம் எது கொடுத்தாலும் சாப்பிட மறுக்கிறான். சிவகாமி ஏதாவது விளையாட்டு காட்டி உணவு ஊட்டி விடுகிறாள். அவனும் சாப்பிட்டு விடுகிறான். சிவகாமி அவனிடம் மிகவும் பாசமாக இருக்கிறாள். அதனால்தான் குழந்தை அங்கேயே ஒட்டி கொண்டான். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பது போல் அவன் அங்கேயே இருக்க ஆசைப்படுகிறான். என்னடி சொன்னாய்? அவள் பாசமாக இருக்கிறாளா? அவள்தான் குழந்தையை கொண்டாடுகிறாளா? நான் என் பேரனை சீராட்டி பாராட்டி வளர்க்கவில்லை. எப்பாடு பட்டாவது அவனுக்கு சோறு ஊட்டி விடுவதில்லை. உன் கணவன் அருகில் இருக்கிறான் என்ற தைரியத்தில் இப்படி பேசுகிறாயா? குழந்தையை அழைத்துக் கொண்டு வந்து உன்னை கவனித்துக் கொள்கிறேன். என்ன தாரணி இது? அம்மா ஏன் இப்படி செய்கிறார்? இன்று மட்டும்தானா? ஒவ்வொரு நாளும் இதே பாடுதான். பாவம் சிவகாமி, இன்று என்னென்ன பேச்சு கேட்க போகிறாளோ? இந்தா. அத்தை, இது என்ன? இது பானை. இதை வைத்து என்ன செய்வார்கள்? ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வரலாம், உணவு சமைக்கலாம். இந்த பானையில் ஏன் வர்ணம் பூசி இருக்கிறார்கள்? அது செல்வந்தர்களின் வீடுகளில் உபயோகிக்கும் பானை. அவர்கள் எந்த பொருளை உபயோகித்தாலும் அது பார்ப்பவர்களை கவர வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆகையால் தான் வர்ணங்களை பூசி அழகாக வடிவமைத்திருக்கிறோம். இதையெல்லாம் யார் செய்தது? உன் மாமா தான் செய்தார். மண்பாண்டங்கள் செய்வதில் அவருக்கு இணை இந்த தில்லையில் வேறு யாருமே இல்லை. ஏன் இல்லை? நான் இருக்கிறேன். என்ன கண்ணா சொல்கிறாய்? நான் பெரியவனானதும் மாமாவை விட மிக அழகாக பானைகள் செய்வேன். அப்போது எனக்கு இணை இந்த தில்லையில் யாரும் இருக்க முடியாது. அதற்கு இன்னும் நிறைய வருடங்கள் இருக்கிறது. அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது சாப்பிடு. இல்லை இல்லை,
நான் பானைகள் செய்துவிட்டு தான் சாப்பிடுவேன். மண்ணில் கை வைத்தால் கை அழுக்காகிவிடும். முதலில் சாப்பிடு, பிறகு மண்ணில் கை வைக்கலாம். முடியாது. இல்லையே, நான் சாப்பிட மாட்டேன். என்ன இது இப்படி அடம் பிடிக்கிறாய்? சரி, சிறிது நேரம்தான் விளையாட வேண்டும், பிறகு சாப்பிட வேண்டும். விளையாடுவதா? நான் பானை செய்ய போகிறேன். சரி, போய் செய். பார்த்து, மெதுவாக. ஆரம்பிப்போமா? அடே, என்னடா செய்கிறாய்? வா இப்படி. அடியே, என் பேரனை மண்ணில் விளையாட விட்டு என்னடி செய்து கொண்டிருக்கிறாய்? நீ ஏதோ பெரிதாக சாதம் ஊட்டுகிறாய் என்று தாரணி சொன்னாள். இதுதான் குழந்தைக்கு சாதம் ஊட்டும் லட்சணமா? அவனுக்கு சாதம் ஊட்டுகிறாயா, இல்லை மண்ணை தின்ன கொடுக்கிறாயா? ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள்? இதோ இந்த கிண்ணத்தில் இருப்பது நெய்யும் பருப்பும் கலந்த சாதம்தான். குழந்தைக்கு நல்லது என்று அவனுக்காகவே செய்தேன். நீ என்னடி என் பேரனுக்கு நல்லது செய்வது? நாங்கள் செய்ய மாட்டோமா? எங்கள் வீட்டில் இதெல்லாம் இல்லாமலா போய்விட்டது? இல்லை, இதெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாதா? இவன் என்ன மண்பாண்டம் செய்ய பிறந்தவன் என்று நினைத்தாயா? ஏன், அதில் என்ன தவறு? நீங்களும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தானே? உங்கள் வீட்டுக்காரரும் அதைத்தானே செய்து கொண்டிருந்தார். உங்கள் பிள்ளையும் என் வீட்டுக்காரர் செய்யும் மண்பாண்டங்களை விற்கும் வியாபாரத்தை அல்லவா செய்து கொண்டிருக்கிறார். இதில் என்ன குறைந்து விட்டது? அடேங்கப்பா, ஒன்றும் தெரியாத அப்பாவி போல இருந்து கொண்டு இப்பொழுது இப்படி எல்லாம் பேச தொடங்கி விட்டாயா? உன்னை அடக்கி வைக்க உன் மாமியார் இல்லாததால் என்னிடம் வாய் பேசுகிறாயா? இந்த வேலையெல்லாம் என்னிடம் வேண்டாம். என் பேரன் அரண்மனையில் அரசருக்கு அருகில் அமர்ந்து பணி செய்ய பிறந்தவன், மண்ணை பிசைய வந்தவன் அல்ல. இது என் பேரனை இங்கே அழைத்து வந்தால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. வா போகலாம். மிச்சம் இருக்கும் சாதத்தையும் ஊட்டி விடுகிறேன், பிறகு அழைத்து செல்லுங்கள். அதை கொண்டு போய் குப்பையில் கொட்டு. இல்லாவிட்டால் அதற்கு பதிலாக நீ சாப்பிடு. முதலில் என் வீட்டு கழுதைக்கு பாடம் நடத்த வேண்டும். வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட இல்லாத ஒரு மலட்டு கழுதையிடம் என் பேரனை அனுப்பாதே என்று சொன்னால் கேட்கிறாளா அவள்? வாடா, யார் வீட்டுக்கு போக வேண்டும் என்பது உனக்கு தெரியாது? நீங்கள் சொல்லும் நீலகண்டனை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். அவன் தினமும் கோவிலுக்கு வந்து பாடுபவன், பானை சட்டிகளை செய்து பிழைப்பவன். அவன்தானே? அவனேதான் ஐயா. அவனிடம் உள்ள மண்பாண்டங்களை சிலர் அவனது வீட்டிற்கே வந்து வாங்குவார்கள். சில பேர் அவைகளை வாங்கி வெளியூருக்கு கொண்டு போய் விற்பார்கள். அப்படியானால் அவன் வீடு விட்டால் கோயில், கோயில் விட்டால் வீடு என்றுதான் இருப்பானா? இல்லை இல்லை, தமக்கு மிகவும் வேண்டியவர்கள் என்றால் அவனை நேரடியாக சென்று மண்பாண்டங்களை அவர்களிடம் கொடுத்து விட்டு வருவார். அவ்வாறு சென்ற அவர் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வழியாகத்தான் திரும்பி வருவார். பிறகென்ன, அவன் கதையை முடித்து விடுங்கள். இதோ பொற்காசுகள். இப்போதைக்கு இதை பிரித்துக் கொள்ளுங்கள். வேலையை முடித்துவிட்டு வந்த பிறகு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே இதை போன்ற பொன்முடிப்புகள் கிடைக்கும். இது போதும், மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். யாரப்பா நீங்கள்? ஏன் என்னை வழிமறிக்கிறீர்கள்? ஏன்? எங்களை பார்த்தால் யார் என்று தெரியவில்லையா? களவாட வந்திருக்கும் திருடர்கள் போல் தெரிகிறது. ஆனால்
நீங்கள் களவாடி செல்லும் அளவிற்கு என்னிடம் பொருள் ஏதும் இல்லையே. அப்படியா சொல்கிறாய்? உன்னிடம் ஏதும் இல்லையா? என்னை பார்த்தாலே தெரியவில்லையா? நான் பரம ஏழை, மண்பாண்டம் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவன். நீ வேண்டுமானால் பரம ஏழையாக இருக்கலாம். ஆனால் நீ சம்பந்தம் வைத்திருக்கும் இடமோ செல்வ செழிப்போடு விளங்கக்கூடிய சொர்க்கம் அல்லவா? அந்த குபேரனால் உருவாக்கப்பட்ட குபேரப்பட்டினம் அல்லவா? என்ன, ஒன்றும் புரியவில்லையா? ஏனடா, ஏதோ பானையை செய்தோமா, குடும்பத்தை கவனித்தோமா என்று போகாமல் உனக்கு எதற்கடா பெரிய இடத்து பொல்லாப்பு? நான் யாருடைய பொல்லாப்பிற்கும் போகவில்லை. போகவில்லையா? புதூர் பண்ணையாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? புதூர் பண்ணையாரா? யார் அவர்? அவரை பற்றி கேள்விப்படாமலே அவரோடு போட்டி போடுகிறாயா? என்ன சொல்கிறீர்கள்? நான் எந்த பண்ணையாரிடம் போட்டி போட்டேன்? அப்படி யாரையும் எனக்கு தெரியாது. நீங்கள் வேறு யாரையோ நினைத்துக் கொண்டு என்னை வழிமறிக்கிறீர்கள். என்னை விடுங்கள். ஏய், அவ்வளவு சுலபமாக எங்களிடமிருந்து தப்பிக்கலாம் என்று நினைக்கிறாயா? எனக்கு புரியவில்லை. சிறிதும் சம்பந்தமில்லாத யாரோ ஒரு பண்ணையாரை பற்றி கேட்கிறீர்களே, அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அடே, நீ இப்போது உறவு வைத்துக் கொண்டிருக்கிறாயே சிந்தாமணி, அவளை யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அவள் எங்கள் பண்ணையாருக்கு சொந்தமடா. எங்கள் பண்ணையார் பொன்னையும் மணியையும் கொடுத்து அவளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நீ ஒரு சாதாரண பாடலை பாடி அவளை மயக்கி எங்கள் பண்ணையாரிடமிருந்து அபகரிக்க பார்க்கிறாயா? நான் யாரையும் மயக்கவில்லை. என்னுடைய பாடல் அவளுக்கு பிடித்திருந்தது. என்னைப் போலவே அவளும் பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அதை நான் அவளுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், அவ்வளவுதான். பாடலை கற்றுக் கொடுப்பதோடு நின்று இருந்தால் பரவாயில்லையே. ஆனால் நீ அவற்றையும் மீறி பள்ளி அறை பாடம் அல்லவா கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறாய். நீங்கள் அளவுக்கு மீறி ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏதாவது பேச வேண்டும் என்றால் சிந்தாமணியிடம் சென்று பேசிக் கொள்ளுங்கள். என்ன, சிந்தாமணியிடம் சென்று பேசிக் கொள்வதா? அவள் எங்கள் பண்ணையாரின் அழகு தேவதையடா. அவர் அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். அதனால் தான் சொல்கிறோம், இத்தோடு அவளது உறவை விட்டுவிடு. இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? வீணான ஆபத்துக்களை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். என்ன மிரட்டுகிறீர்களா? இல்லை, எச்சரிக்கை செய்கிறோம். ஒருவரை மிரட்டியோ எச்சரிக்கை செய்தோ எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. அன்பு ஒன்றுதான் அனைவரையும் அடிமைப்படுத்தக்கூடியது. அந்த அன்புதான் சிந்தாமணிக்கு என் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் பண்ணையாரையும் எல்லோரிடமும் அன்பு செலுத்த சொல்லுங்கள். அதன் பிறகு இந்த சிந்தாமணி என்ன, எல்லோருமே அவர் மீது அன்பு செலுத்துவார்கள். அதை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட இழிவான காரியத்தை செய்ய முனைந்தால் எவருக்குமே அவர் மீது அன்பு ஏற்படாது. அதை அவருக்கு தெரியப்படுத்துங்கள். வழிவிடுங்கள். ஏய் நில், எங்கே போகிறாய்? நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ உன் பாட்டிற்கு போய்க் கொண்டிருக்கிறாயா? இனியும் உன்னை விட்டு வைப்பது சரியல்ல. முடிவாக சொல், சிந்தாமணியிடம் உள்ள உறவை முறித்துக் கொள்ளப் போகிறாயா இல்லையா? இல்லாவிட்டால் என்ன செய்வீர்கள்? உன்னை உயிரோடு விட மாட்டோம். அது நீயோ நானோ முடிவெடுத்து நடக்கக்கூடிய செயல் அல்ல. அந்த ஈசன் ஒருவர் மட்டும்தான் அதை தீர்மானிக்கக்கூடியவன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்று இறைவன் நினைத்திருந்தால் அது அவ்விதமே நடக்கட்டும். நீலகண்டம். இவனிடம் என்னடா பேச்சு? கண்டம். இவனை இப்பொழுதே அழித்து விடுகிறேன். நீலகண்டம். எனது கண்கள், எனது கண்கள் என்ன ஆயிற்று உனக்கு? பார்க்க முடியவில்லை. என்ன வலி தாங்க முடியவில்லையே. எனது கண் எரிகிறது. இவன் சாதாரண மனிதன் அல்ல. சீக்கிரம் வாருங்கள், இங்கிருந்து போய்விடுவோம். வாருங்கள், வாருங்கள். எனது கண்கள். நீலகண்டம். நடராஜ பெருமானே, வாம்மா, வாம்மா சிவகாமி.
சிவகாமி, பெற்றுக்கொள்ளம்மா. சந்நிதியில் நடராஜரின் அருகில் வீற்றிருக்கும் அந்த அம்மனின் பெயர் சிவகாமி. ஆகையால் நான் உன்னை அழைக்கும் போதெல்லாம் அந்த அம்பாளையே நினைத்துக் கொள்கிறேன். நீயும் அந்த அம்பாளை போலவே நீலகண்டருடன் நித்திய சுமங்கலியாய் வாழ வேண்டும். பெற்றுக்கொள்ளம்மா. ஈசனின் அருளால் உன் மனதிற்கு நல்லதே நடக்கும். எல்லோருடைய வேண்டுகோளையும் நிறைவேற்றும் நடராஜ பெருமானே, என் கணவர் என்றும் எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க அருள் பாலிக்க வேண்டும். அனைவர் விருப்பத்தையும் நிறைவேற்றும் அம்பலத்தரசே, நீலகண்டருக்கு என் மீது ஏற்பட்ட விருப்பம் எப்போதும் மாறிவிடாதபடி நீதான் காப்பாற்ற வேண்டும். என்ன பார்க்கிறீர்கள்? தீட்சிதரை காணவில்லையே என்று பார்க்கிறேன். அவர் இப்பொழுதுதான் பூஜையை முடித்துவிட்டு சென்றார். பிரசாதம் வாங்கவில்லையே, அதற்காகத்தான் பார்க்கிறீர்களா? இதோ இதை வாங்கிக் கொள்ளுங்கள். இல்லை, அது உங்களுக்கு தந்த பிரசாதம் அல்லவா? அதனால் என்ன? தெய்வம் தந்த பிரசாதம் பொதுவானதுதான். இருப்பினும் இது தங்களுக்காக தரப்பட்ட மங்கள பொருள் அல்லவா? இதை தாங்கள் எனக்கு தருவதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? இங்கு வந்த தாங்கள் ஏதும் பெறவில்லையே என்று குறையோடு போகக்கூடாதல்லவா? ஏனோ தங்களை பார்த்தவுடன் தங்களுக்கு தர வேண்டும் என்று தோன்றியது. அதனால்தான் தருகிறேன். அது மட்டுமல்லாமல் நான் ஒருவரை மணந்து தாலி பாக்கியத்தோடு வாழ்பவள். தங்களுக்கும் அத்தகைய பாக்கியம் அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு தருகிறேன். அத்தோடு எந்த ஒரு பொருளையும் சந்நிதியில் வைத்து தரும்போது அதை மறுக்க கூடாது. சரியா? பெற்றுக்கொள்ளுங்கள்.